எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள், வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம், இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கோம். நம்ம வீடியோவை பார்த்து ஒரு தெளிவில்லாம எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. சார் கொஞ்சம் தெளிவா பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் தெளிவா இதோட முழு விவரத்தையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இது வந்து பனியன் வேஸ்ட்லேருந்து நூலை பிரிச்செடுக்கிற மிஷின். இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து இது எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது பனியன் வேஸ்ட்ல நூலா பிரிச்சு வைக்கிற மிஷின் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து பனியன் துணியை உள்ள விட்டோம்னா நூலா பிரிச்சு வந்துடும். வாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் இதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம், காமிச்சிருக்கோம். ஸோ இன்னுமே நான் உங்களுக்கு தெளிவா காமிச்சிடுறேன். பாருங்க, இதான் வந்து பனியன் வேஸ்ட். இந்த பனியன் வேஸ்ட்ல இருந்து இந்த மிஷின்ல விட்டோம்னா நூலா பிரிச்சு வந்துடும். பாருங்க, இதான் நூல் இங்க இருக்கிறது. இப்போ நம்ம இது ஓட்டின நூல், சரிங்களா? இந்த நூல் தான் நம்ம இப்போ நம்ம ஓட்டணும். பாத்துக்குங்க, இது பூரா ஓட்டின நூல் தான். சரிங்களா? இந்த நூலை வந்து அந்த நூலை மிஷின் வந்து 72,000. இங்க இருக்கிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிலோ 50 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். உள்ள போய் பக்கத்துல போய் காட்டுங்க. இந்த மெட்டீரியல் வந்து நாங்க கிலோ 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுல பிரிச்சு இந்த துணியில மிஷின்ல விட்டீங்கன்னா இந்த மாதிரி நூலா வரும். இந்த நூலை வந்து நாங்க திருப்பி வந்து 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு நிறைய போகுதுங்க. ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போகுது, மெக்கானிக் ஷோரூம் போகுது, பைக் ஷோரூமு, கார் ஷோரூமு, பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பு, டைல் ஷோரூமு, பெட்ரோல் பங்க், எல்லா பக்கமே இந்த நூல் வந்து சேல்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்கள் ஊரில் பக்கத்தில் ஏதாவது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போங்க, டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போங்க, எனக்கு வேஸ்ட் நூல் இருக்கான்னு கேளுங்க. அவங்க இதை கொடுப்பாங்க, ஒரு பாக்கெட் போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? பாக்கெட் வந்து 10 ரூபாய்க்கு விற்பாங்க. 50 கிராம் போயிடும். அவங்க கடைக்காரங்க 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு சில பக்கம் ஒரு மாதிரி விற்பாங்க. சரிங்களா? இதுதான் இந்த தொழிலோட ஆரம்ப ஸ்டேஜ். இது என்ன கேட்டீங்கன்னா, நாங்க வந்து 50 ரூபாய்க்கு துணி கொடுக்குறோம், திருப்பி 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். சார் இது வந்து பேப்பர் பிளேட் இது மாதிரி தான் நான் ஒரு பக்கம் வாங்கினேன், பை பேக் எடுக்கல அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச தொழில் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50 60 வருஷத்துக்கு முன்னாடி கையில பிரிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கையில பிரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதான் கையில பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால மிஷின்ல பிரிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? மிஷின்ல பிரிச்சு நாங்க வந்து ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு வண்டி வாகனங்கள் அதிகமாகி போச்சு. இன்னைக்கு எல்லா ஷோரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு திருப்பூர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஸோ 200 வண்டிக்கு தேவைகள் ஒரு நாளைக்கு இது ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இது உற்பத்தி வந்து நம்ம எவ்வளவு பண்ணாலும் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. நீங்க நம்ம கஸ்டமர், பழைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த குடோன் பூரா பாத்தீங்கன்னா பூராவே நம்ம நூலா வச்சிருந்தோம். ஸோ இப்போ அந்த நூல் பூரா எதுவுமே ஸ்டாக் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோ, பழைய வீடியோ, ஒரு 3 மாசம் போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சிருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் இல்லாம எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி பார்த்தவங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பைபேக் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்க வந்து 14 வருஷத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? பைபேக் எடுத்துக்கிறதுக்கு 14 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். நாங்க கம்பல்சரியா வந்து 14 வருஷத்துக்கு வந்து பைபேக் எடுத்துக்குவோம். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்க, இது எங்கெங்க சேல் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ ஆல்ரெடி சொன்னதுதான். பெட்ரோல் பங்க்ல கொடுக்கலாம், டைல் ஷோரூமு, பைக் ஷோரூமு, கார் ஷோரூமு, கார் ஒர்க் ஷாப்பு, பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பு, லாரி செட்டு, அங்க எல்லாமே வந்து இந்த நூல் வந்து வாண்டட் நிறைய இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நூல் வந்து துணி வந்து நீங்க எப்பவுமே எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. திருப்பூர்ல பனியன் கம்பெனி இருக்கிற வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பனியனோட வேஸ்ட் தான்.
பனியன் கம்பெனி இருக்கிற வரைக்கும் இந்த நூலுக்கு இந்த துணிக்கு வந்து உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நீங்க வருஷம் பூரா நீங்க வேலை செய்யலாம், எல்லா பக்கமுமே வேலை செய்யலாம். எல்லாருக்கும் இன்னொரு டவுட் கேட்கறாங்க, ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை கிலோ பிரிக்க முடியும், ஒரு நாளைக்கு இது எவ்வளவு கிலோ ப்ரொடக்ஷன் ஆகுன்னு கேட்கறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஸ்டார்டிங் ஒரு 3 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணலாங்க. நம்ம எல்லாமே நம்ம கை ஸ்பீடு தான். நம்ம ஒரு துணி விட்டா ஒரு லெவல்ல ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும், பக்கத்துல இன்னொரு துணி விட்டா இன்னொரு ப்ரொடக்ஷன் நிச்சயம் எடுக்கலாம். ஸோ நம்ம ஓட்டுற ப்ரொடக்ஷன், நம்ம ஓட்டுற ஸ்பீடை பொறுத்தா ப்ரொடக்ஷன் ஆகும். அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு வந்து நம்ம 30 to 40 வரைக்கும் வந்து இந்த மிஷினில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இதே எங்ககிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செலவெல்லாம் போக டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து கஸ்டமர்கிட்ட தான் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் பண்ணுறது இல்லை. அதாவது இங்கே நாங்கள் எப்படி வந்து இங்கே ப்ரொசீஜர் அப்படின்னா, எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துடணும், இங்கிருந்து நீங்கள் துணி மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய்க்கணும். ஸோ வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம், கொரியரில் புக் பண்ணிடுவோம். டிரான்ஸ்போர்ட்னா லாரி சர்வீஸ் இருக்குது, நாங்கள் லாரி சர்வீஸில் புக் பண்ணிடுவோம், நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நாங்கள் இங்கிருந்து லாரி சர்வீஸில் புக் பண்ணிடுவோம், உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் ஊருக்கே வந்துடும். ஸோ டோர் டெலிவரி போட்டோம்னா டோர் டெலிவரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் டோர் டெலிவரி போட்டு விட்ருவோம். அது உங்கள் ஊரில் டிரான்ஸ்போர்ட் அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது டோர் டெலிவரி. சரிங்களா? இங்கே வந்து டோர் டெலிவரி இருக்குது, ஒரு சில பேர் இல்லை, அவங்களோட வண்டியை பொறுத்து வெளியே கலெக்ஷனை பொறுத்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ கம்பல்சரி வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதை ஓட்டி உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்குற நம்பரை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அவங்ககிட்ட இந்த மாதிரி திருப்பூருக்கு அனுப்பணும் அப்படின்னா மெட்டீரியல் வந்து நீங்கள் ரெடி பண்ண மெட்டீரியலை நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் முதல்ல வந்து நாங்கள் துணியில் எச்சு பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணால் நாங்கள் துணியில் அந்த டிரான்ஸ்போர்ட் காசை கழிச்சிட்டோம், கஸ்டமரே போட்டுக்கணும்ட்டு. ஏன்னா சில பேர் அங்கேயே விற்றுக்கிறாங்க. அப்புறம் இது இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த நூலை வந்து கம்பல்சரியாக வந்து நாங்கள் உங்கள்கிட்ட தான் கொடுக்கணுமா, நாங்கள் இந்த நூலை விற்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக இந்த நூலை வந்து நீங்கள் விற்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 100% பைபேக் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 100க்கு 70% லேடிஸ் தான் இதை எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. லேடிஸ் வந்து விற்க முடியாது. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 70% லேடிஸ் தான் எங்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மிஷின் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு 30% லேடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டி அவங்க ஹஸ்பண்டை வந்து சேல் பண்ண விட்டுறாங்க. நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, நீங்கள் போய் அப்படி எனக்கு வந்து நீங்கள் ஒரு 2-3 பக்கம் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃப்ரீயாக டைமத்தில் கடையை போய் பிடிச்சி அவங்களும் விற்றுக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் எங்ககிட்டையும் கொடுத்துக்கலாம், நீங்கள் வெளியே மார்க்கெட்லேயும் விற்றுக்கலாம். சரிங்களா? இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு வந்து லாபம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கடையில் கொண்டு போய் கொடுக்கலாம். ஹோல்சேலாக கொடுத்தா நீங்கள் 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஹோல்சேலாக கொடுக்கும்போது நீங்கள் 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ரீட்டைலாக கொடுக்கும்போது 150 ரூபா வரை நீங்கள் பேக்கெட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கிலோக்கு சேலரியில் 150 ரூபா வரணும் அப்படி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா பேக்கெட் பண்ணி கொடுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு பாக்கெட்டில் என்னென்ன பாக்கெட் என்னென்ன ரேட்டுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மாதிரி இதை பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தது நீங்கள் புரியும். சரிங்களா? அப்புறம் அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டினியூஸாக தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 30 to 40 கிலோ நீங்கள் எய்ம் பண்ணி நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட கொடுக்கும்போது 1000 ரூபா, நீங்கள் வெளியே கொடுக்கும்போது 2000 ரூபா. நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 வருமானம் பார்க்கக்கூடிய தொழிலே இது. என்னடா அது வேஸ்ட்டுங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் நல்லா யோசனை பாருங்க, குப்பையில் தான் காசு இருக்குது, பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வேஸ்ட்டு தான் காசு. நம்ம வேண்டாம்னு தூக்கி போகிற வேஸ்ட்டில் எத்தனையோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. அதுதான் இது. இது வந்து காலாகாலமாக இந்த வேஸ்ட் வந்து உபயோகப்பட்டுட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நேற்று கிடையாது, காலாகாலமாக இந்த வேஸ்ட் உபயோகப்படுது. எல்லாரும் கையை தொடங்கி நம்ம கர்ச்சீப் வச்சிருக்கிறோம். வேலை செய்கிறவங்க கர்ச்சீப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 கர்ச்சீப் நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா யோசனை பாருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அழுக்கு துடைக்கிறதுக்கு இந்த வேஸ்ட்டை தான் வாங்குறாங்க. வேலை செய்கிறவங்க வந்து அழுக்கு துடைக்கிறதுக்கு இந்த வேஸ்ட்டை தான் வாங்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு எப்பவுமே வாண்டட் இருக்கு. இன்னும் சில பேர் கேட்குறாங்க, சார் இதில் வந்து வேஸ்டேஜ் வருமானு கேட்குறாங்க. இப்போ நம்ம இது வந்து இந்த மிஷினில் ஓட்டுறோம், அதே மிஷின் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக வராது. வேஸ்டேஜ் வரும், நம்ம ஓட்டுற விதமாக ஓட்டணும். நம்ம எப்படி ஓட்டுறது நம்ம வந்து மிஷினை பார்க்க வரும்போது நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோம், எப்படி ஓட்டணும், இது வேஸ்டேஜ் வரும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவோம். நீங்கள் எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நம்பி பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி போகணும், இப்படி போங்க அப்படி ஓட்டுங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு 1 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. உங்கள் இடத்துக்கே வந்து நீங்கள் எந்த ஊருன்னா இருந்தாலும் சரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்கேயா இருந்தாலும் சரி,
நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் போயிட்டு வர பஸ்ஸுக்கு மட்டும் பஸ் ஃபேர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் இடத்துக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் நீங்கள் உட்கார வச்சு ஓட்டி நீங்கள் பசங்களுக்கு தாராளமாக நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். அதனால வந்து நீங்கள் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், உழைக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் வந்து அருமையான தொழில். நான் வீட்டில் உட்காந்துட்டு சோம்பேறித்தனப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தொழில் வேலைக்கு ஆகாது. வேலை செய்யறவங்களுக்கு ஓகே. வேலை செஞ்சா இதுல கண்டிப்பா லாபம் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு. ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஏற்ற தொழில் தான் இது. நீங்க மிஷின் எடுத்தோன்னே வந்து துணியை விட்டா காசு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் செட் ஆகாது. துணியை விட்டு அதை நூலாக்கி அந்த நூலை கிளீன் பண்ணி அதைய வந்து எங்ககிட்ட கொடுத்து எங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வரும். சரி, நான் சொல்றதுக்கு வேணா லென்த்தா இருக்கலாம். இதெல்லாம் வந்து 2 நாள்ல முடிக்கிற வேலை தான் அது. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. ஸோ நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா அதுக்குள்ள லாபம், எந்த தொழிலா இருந்தாலும் அதுக்குள்ள லாபம் இருக்கு. அதே மாதிரி இந்த தொழில நல்ல லாபம் இருக்கு. நீங்க பண்ணுங்க, நம்பி பண்ணுங்க. உங்களோட நாங்க இருக்கோம், எங்களுக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னும் மேலும் விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஏதோ டவுட்டா இருந்தாலும் நீ எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் இந்த மாதிரி இந்த பேர்ல கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, நான் கேட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.